அது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. எப்பவுமே ஒரு ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வந்துச்சுன்னா நீங்க ஆசீர்வாதம் வர வர உங்களை கீழே தான் கொண்டு போகணுமே தவிர நீங்க ஒரு நாளும் மேல கொண்டு போக கூடாது. புரியுதா இல்லையா? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? அப்போ நீங்க ஆசீர்வாதம் கிடைக்கும் போது தாழ்த்திட்டே இருக்கணும், பதவி கிடைக்கும் போது தாழ்த்திட்டே இருக்கணும், பணம் வரும்போது தாழ்த்திட்டே இருக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்கு நீங்க உங்களை தாழ்த்த 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 கர்த்தர் உங்களை உயர்த்திட்டே வருவாரு. ஆனா வசதி வந்துருச்சு, உயர்வு வந்துருச்சு, கர்த்தர் ஒரு ஜெபத்தை கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முன்னாடி நான் யார் தெரியுமா, எனக்கு என்ன, நான் எவ்வளவு பிளெஸிங் தெரியுமா, நான் எப்படி கர்த்தரை நான் வச்சிருக்கிறார் தெரியுமா, இது உங்க மனசுக்குள்ள இருந்தா கூட நான் நம்புறேன் கர்த்தர் உங்களுக்கு எதிர்த்து நிற்பார். ஆமேன் சொல்லுங்கள். எப்பொழுதும் நம்ம என்னவா இருக்கணும்னா, அதுவும் எஸ்பெஷலி ஆசீர்வாதம் வரும்போது நம்ம யாரும் ஆண்டவருடைய